கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கவலையோடு கண்ணீரோடு ஒருவேளை நீங்கள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய இருதயம் எல்லாம் எனக்கு தெரியும். உன் நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆம்பரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் கவலையோடு இருக்க? நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீ கவலைப்படாத. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த காரியத்தை குறித்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாத, நீ கண்ணீர் விடாத அப்படின்னு சொல்லி. நீங்க அழுதா அவருடைய மனசு தாங்காது. ஏனென்றால் உங்களை உருவாக்கின, உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த தேவன் அவர். பிரியமானவர்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த காரியத்தை குறிச்சோ, எந்த துக்கமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று உங்களை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எதுக்காக பிரயாசப்பட்டீங்க? அதோ எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன், ஆனா பலன் இல்லையே என்று நீங்கள் வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு மகனே, உன் கிரியைக்கு பலன் உண்டு மகளே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் கவலையா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளை பிரிஞ்சு இருந்தா பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீங்கள் எதற்காக முயற்சி எடுத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய சனங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே, அப்பா நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறீர். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. உம்முடைய சனங்களை நீர் கொடுத்த இந்த வார்த்தையின் வழியாக நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களுடைய வாழ்க்கையில நீர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து உடைய சனங்களை கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அப்பா, அவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் அழாதபடிக்கு உங்கள் சத்தத்தை அடக்கி, கண்ணீர் விடாதபடிக்கு உங்கள் கண்களை காத்துக்கொள். கர்த்தர் உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.